Hello, mic testing. Okay. Right. நம்ம இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் 2 months நம்ம பார்த்துருக்கிறது வந்து டோர்கம் சராதரன் அவர் எழுதின த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சாலிஸ்ங்கிற புக்கில் இருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் வந்து ஃபியர் அண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இப்போ ஃபியர் அப்படின்னோடனே வந்து நமக்குலாம் வந்து என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப கோபப்படுறவங்கள வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அது நம்மளே வந்து கோபப்பட்டிருப்போம். ஸோ அவங்கள பார்த்து நம்ம எல்லோரும் வந்து என்ன நினைப்போம், அவங்க பயங்கரமாக கோபமாக பேசுகிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப தைரியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 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 தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ரியலாக வந்து நல்ல சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆங்கர் வருது, கோபம் வருதுன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஆனால் சில நபர்கள் வந்து தன்னை வந்து கோபமாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப தைரியமானவங்க அந்த மாதிரி வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்குவாங்க. ஸோ இது வந்து என்னோடய சொந்த கருத்து கிடையாது. சுவாமி விவேகானந்தர் எழுதின ஒரு புக்கில் இருந்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் படித்தேன். ஸோ தன்னை கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தமாக வெளி காமிச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கோபப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் ரொம்ப அடிப்படையில் கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுக்கடங்காத பயத்தினால வெளிப்படுறதா வந்து அந்த கோபம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டோர்கம் சராதரன் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபியர் இஸ் அன் ஆக்டோபஸ் இன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ஃபியருங்கிறது வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இருக்குது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம நிறைய நம்ம வந்து 2 months வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட லோயர் இமோஷன்ஸ் அண்ட் லோயர் தாட்ஸ் வந்து சேரக்கூடிய ஜங்க் பாக்ஸ் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும்போது அந்த கோபமானது வந்து என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹேட்ரட், ஆங்கர், ஜெலசி, ரிவெஞ்ச், ட்ரீசன் இது எல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஹேட்ரட்னா வெறுப்பு, அதாவது கோபப்பட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பை வெளிக்காட்டுமா. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியர் பயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பை வெளியே கொண்டு வருமா, ஆங்கரை வந்து வெளியே கொண்டு வருமா, ஜெலஸ் வந்து வெளியே கொண்டு வருமா, ஸோ ரிவெஞ்சு பழி வாங்கக்கூடிய குணத்தை வந்து வெளியே கொண்டு வருமா, ட்ரீசன் துரோகம் செய்யக்கூடிய ஒரு குணத்தையும் வந்து அது வந்து வெளியே வந்து கொண்டு வருமா. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து ஃபியர் தான். ஸோ அப்போ அந்த ஃபியர் வந்த உடனே ஸோ நம்மளோட ஹேட்ரட், ஆங்கர், ஜெலசி, ரிவெஞ்ச், ட்ரீசன் இது எல்லாத்தையும் நம்மளோட சிஸ்டத்துலேருந்து அது வந்து வெளியே கொண்டு வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட திங்கிங் பவர், நம்மளோட பிரெயின் எல்லாமே வந்து ஷட்டப் வந்து ஆயிரும், மூடிக்கொள்ளும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ இப்போ இங்கே டோர்கம் சராதரன் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். A man who is engulfed in fear will do almost anything someone wants him to do because fear shuts off the brain and logic and makes a person a slave. ஸோ ஒருத்தவங்க வந்து கோபப்பட்டாங்க, ஒருத்தவங்க வந்து பயந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தான் நினச்சபடிக்கு என்ன வேணாலும் வந்து அவங்கள வந்து செய்ய வைக்க முடியும். ஸோ எதனால அந்த ஃபியர் ஒருத்தவங்களுக்குள்ள வந்தோடனே அது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த நான் இப்போ முதல் சொன்ன அந்த கீழான குணங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும்போது அவங்களோட சிந்திக்கும் திறன், லாஜிக் மைண்டு க்ளோஸ் ஆயிரும், அவங்களோட பிரெயினும் வந்து ஷட் டவுன் ஆனதுனால யார் வந்து அவங்கள வந்து கோபப்படுத்துகிறாங்க அல்லது அவங்கள வந்து பயம் உறுத்துறாங்களோ ஸோ அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஃபியர், ஹேட்ரட், ஆங்கர், ஜெலஸ், ரிவெஞ்ச், ஸ்லாண்டர், ட்ரீசன் இதெல்லாம் வந்து எங்கே இருக்கோ ஸோ அந்த இடம் வந்து டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அல்லது நம்மளை பொசஸ் பண்ணுறதுக்கு உகந்த சூழ்நிலைகளை நம்மளே வந்து அமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட எப்போ இருக்கோ ஸோ அப்போ வந்து டார்க் ஃபோர்ஸஸ், டார்க் எனர்ஜிஸ்லாம் வந்து நம்மளை வந்து ஆக்குப்பை வந்து நம்மளை வந்து பண்ணிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து ஃபியர் தான் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சாப்டரில் வந்து ஒரு 12 எக்ஸசைஸ் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் அவர் பயிற்சி எடுக்கும்போது அவருக்கு கற்றுக் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு மட்டும் கிடையாது, அங்கே வந்து ஆன்மீகமாக முன்னேறணும்னு சொல்லி தீவிரமான டிசைபிள் சேர்ந்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு வந்து அந்த 12 எக்ஸசைஸ்னோடனே நீங்கள் வந்து ஏதோ வந்து நம்ம சிம்பிளாக அப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து
நம்ம ஒரு சேரில் உட்காந்து செய்யலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதை நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸசைஸ் தான் வந்து டோர்கம் சராதரன் வந்து பயத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ணதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த 12 பயிற்சிகளை வந்து ஓவர் கம் பண்ணால் நம்மளால் வந்து ஒரு சிறந்த லீடர் ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபியரோட பேசிக். ஸோ ஃபியர் இருந்துச்சுன்னா அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கீழான குணங்கள் எல்லாத்தையும் எதனால வெளிக்கொண்டு வருது அப்படின்னா அந்த ஃபியருங்கிறது வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி. அது எங்கே வருதோ அதுக்கு பல கைகளை வச்சு ஸோ எல்லாத்தையும் இழுக்கிற மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள அமுக்கி வச்ச எல்லா லோயர் இமோஷன்ஸ் லோயர் தாட்ஸால் உருவான தாட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அது வந்து வெளியில் வந்து அது வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பயப்படுறவங்க வந்து கோபப்படுறதை வந்து பார்த்துருப்போம். ஸோ நமக்கு ஒரு பயம் வந்தோடனே நம்ம வந்து பொறாமப்படுறதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பொறாமை எங்கேருந்து வருது? ஸோ ஒருத்தவங்க நம்மளை விட வந்து எங்கே வந்து ஒரு பெட்டராக ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வந்தோடனே நமக்கு வந்து பொறாமை வரதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பயம் இந்த பொறாமை இந்த காம்பினேஷன்லாம் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கூட நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வரும் அல்லது வந்து ஸோ இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் என்னோட பையன் வந்து வேலை பார்க்குறான், அவனுக்கு வந்து நல்ல சேலரி இருக்குது, நாளைக்கு வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவன் என்ன இதே மாதிரியே வந்து பார்த்துக்குவானா அப்படிங்கிற அந்த பயம் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. அது பையனோ பொண்ணோ ஸோ ரெண்டு இதுலேயும் நம்ம ரியல் கேசஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ வருது. ஸோ அப்போ அந்த பயம் வந்தோடனே என்ன வருது? நாளைக்கு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோடனே அந்த வாழ்க்கை துணை மேலே வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து பொறாமை வர்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுது. ஸோ அப்போ அந்த பொறாமையோட அடிப்படை காரணம் என்னது? ஃபியர். ஸோ நம்ம பையன் நம்மளை வந்து கவனிக்காமல் விட்டுட்டானா நம்ம என்ன பண்ணுறது, அவனோட அன்பு எல்லாத்தையும் இன்னொரு வாழ்க்கை துணை மேலே செலுத்திட்டானா நம்ம என்ன பண்ணுறங்கிற அந்த ஃபியர் வந்து வருது. ஸோ அப்போ இது இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் வந்து ஒரு 20 வருஷம் அல்லது 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா, ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலைக்கு போகிறதா நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அக்கேஷனலாக தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் வேலைக்கு வந்து போகும்போது ஸோ அப்போ ஒரு மன வாழ்க்கையில் வந்து திருமணம் வேலை பார்க்கக்கூடிய பெண் ஸோ அவங்கள வந்து மேரேஜ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வருது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஃபியர் இந்த மாதிரியான ஜெலஸில் இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும்னா ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ வேலை பார்க்குற பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இல்லை வேணாமா, அப்படி அந்த வேலை பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஸோ அவங்களோட இன்கம் என்ன போகிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பேசி அது ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்துக்கே வந்து தேதி குறிக்கணும், கல்யாணம் பண்ண வந்து பார்க்கணும். ஸோ ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னா, என்னோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹீலிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறோம். நிறைய கேசஸ் வந்து பார்க்குறோம். பொண்ணை பார்த்துட்டோம், பையனை பார்த்துட்டோம், பையன் அமேசானில் ஒர்க் பண்ணுறான், பொண்ணு வந்து இவ்வளோ சேலரி அழகாக இருக்குது, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கல்யாணம் அடுத்த வாரமே இந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த விஷயங்களில் வந்து அவங்க போனோன்னே வேறு எதையுமே வந்து பேச மாட்டாங்க, வேறு எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஐயோ பொண்ணுன்னா இப்படி தானே இருக்கணும், பையனா இப்படி தானே இருக்கணும்னா அதெல்லாம் வந்து சட்டம்லாம் வந்து பேச முடியாது. அந்த காலம்லாம் வந்து மலையேறி வந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நிறைய ஃப்ரீடமாக இருக்காங்க, நிறைய கரேஜாக இருக்கும்போது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம பேசிட்டு ஒரு 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 உடன்படிக்கை மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து செஞ்சோன்னா இந்த மாதிரி ஃபியர் இந்த மாதிரி ஜெலஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க லைஃப் வந்து ஜாய்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபியர் வந்து இந்த மாதிரி தான் ஜெலஸாக வந்து வெளியே வருது. ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த ஜெலஸாக வர்றது வந்து ரிவெஞ்சை வந்து அதுக்கப்புறம் வந்து உருவாக்கிறோம். ஸோ பழி வாங்க, ஓ என் பையனை நீ இந்த மாதிரி செஞ்சுட்டியா, அல்லது என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படிங்கிற அந்த ரிவெஞ்ச் வந்தோடனே பல ப்ராப்ளமில் வந்து அவங்க வந்து போய் வந்து சிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஃபியர் தான். ஸோ அதனால் வந்து அந்த ஃபியர் அந்த ஆங்கருங்கிறதுலாம் வந்து தைரியத்தோட வெளிப்பாடு வந்து கிடையாது. எக்ஸ்ட்ரீம் கோழைத்தனத்தை வந்து இந்த மாதிரி வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி நடித்து வெளியே காட்டுறாங்கிறத ஸோ விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ விவேகானந்தர் வந்து என்ன ஒரு உதாரணம் சொன்னார் அப்படின்னா, நீங்கள் சினிமாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து ஒரு பயங்கரமான தோற்றத்தில் காப்பாங்க, அவர் வந்து ரொம்ப வினோதமான ட்ரெஸ் போட்டு அப்படி அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து காப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வில்லன் மாதிரி நம்ம கரேஜஸாக இருக்கணும்னா நம்ம அப்போ கோபப்படணும் போலன்னு நம்ம அதை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சிக்கிக்கிறாங்கிறத வந்து ஸோ விவேகானந்தரோட டீச்சிங்கில் நான் வந்து எடுத்தேன். ரைட். ஸோ அப்போ இந்த ஃபியர்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வந்து ஹோலி மாஸ்டர் டிகே வந்து ஒரு சிம்பிளான ப்ரேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரேயரை நான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இந்த செஷன் முடிஞ்சோடனே நான் அந்த குரூப்பில் வந்து எஸ்எம்எஸ்ஸாக போடுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 லைன் தான் திருக்குறள் மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு சுவரில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பயம் வருதோ ஸோ அந்த டைமில் அதை ரீட் பண்ணிங்கன்னா
ஸோ நிறைய எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பீயிங்ஸ் வந்து வரும்போது அந்த ஃபியர்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வருவீங்க. ஸோ ஃபியர் வந்து நமக்கு நிறையா வரலாம். நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் நினச்சி நமக்கு வரலாம், நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம் நினச்சி நமக்கு வந்து வரலாம், ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை நினச்சி வரலாம். இப்போ சில பேருக்கு வந்து கோர்ட்டு இதில் ஏதாவது ஒரு கேசஸ் இருந்தால் அதை நினச்சி வரலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொல்லும் போது கோர்ட்டு கேஸுன்னு சொல்லும் போது உங்களுக்கு இது கேட்குறதுக்கு வந்து சாதாரணமாக இருக்கலாம். ஸோ யாராவது வந்து அந்த கோர்ட்டு கேஸில் இன்வால்வ் ஆனவங்களுக்கு தான் அதை பற்றினது வந்து தெரியும். அந்த கோர்ட்லேருந்து ஒவ்வொரு தடவை அந்த சம்மன் வரும்போதோ அது சம்மந்தப்பட்ட கால் வரும்போதோ அவங்க அந்த ஹியரிங் போகும்போதோ நம்ம அது எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பயமானதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை பற்றி அந்த அனுபவமே இல்லாதவங்க வந்து என்னடா இவங்க வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் பற்றி இவங்க எக்ஸாகரேஷனாக பேசுகிறாங்களாங்கிறத நினைக்கலாம். ஸோ நானும் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த கோர்ட்டு கேசஸ்ஸு அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அந்த இதில் டீலிங்ஸில் அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். ஸோ பயம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸோ எதுவுமே வந்து ஒரு அதுக்கு நம்ம நிறைய கேட்டகரிஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கூட நமக்கு ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஸோ திபேத்தன் மாஸ்டர் வந்து அந்த பர்பஸ்க்காக அவர் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம மக்கள் நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அது எளிமையாக புரிஞ்சுக்கிறக்கா ஸோ பயம்னா என்ன மாதிரிலாம் பயம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் வந்து சில ஹஸ்பண்ட் வந்து சில ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து பயப்படலாம், அல்லது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து பயப்படலாம், அல்லது பேரண்ட்ஸை பார்த்து பயம் வரலாம், அல்லது பேரண்ட்ஸ்க்கு வந்து தன்னோட பிள்ளைகளை பார்த்து பயம் வரலாம். ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த பயம்ங்கிறது வந்து அது இதுதான் அப்படிங்கிறது கேட்டகரைஸே பண்ண முடியாது. ஸோ எந்த மாதிரியான ஒரு பயத்துக்கு நீங்கள் ஆளானினாலும் இந்த ப்ரேயரை நீங்கள் வந்து சொல்லும் போது ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான், அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறோம். ஸோ அது நம்மளால் வந்து அதில் வந்து வெளியே வர முடியும். ஸோ திபேத்தன் மாஸ்டர்னா யார் அப்படின்னா நமக்கு கிரேட் இன்வொகேஷனை வந்து ஆலிஸ் பெய்லி மூலமாக கொடுத்த இந்த குரு தான் வந்து திபேத்தன் மாஸ்டர், ஹோலி மாஸ்டர் டிகேன்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. ஸோ த திபேத்தன் மாஸ்டர் ஸ்பீக் அபவுட் ஃபியர், gives certain formulas which he says can be used very effectively. அவர் சில ஃபார்முலாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு, அது வந்து நம்ம பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தம் இஸ் அ மந்த்ரா which must be repeated daily many times with concentration, faith and will power. ஸோ அந்த ஒரு சின்ன மந்திரத்தை வந்து நம்ம எவ்ரிடே வந்து மெனி டைம்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷனோடையும் ஃபெய்த்தோடையும் ஒரு வில் பவரோடையும் நம்ம வந்து அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபியர்லேருந்து நம்ம வெளியில் வர முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எனக்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட ஸ்பிரிச்சுவலி அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் இதை வந்து சொல்லி அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் எனக்கு வந்து இது பயமாக இருக்குது, என்ன ரீசன்னே தெரியாமல் பயமாக இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் இதை வந்து பண்ணும்போது அவங்க அந்த பயத்துலேருந்து வெளியேறது வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நான் இப்போ அதை சும்மா ரிசைட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் அதை எழுதி ஒரு A4 பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுட்டு ஸோ மெனி டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், அதோட பவர் எப்படி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். லெட் ரியாலிட்டி கவர்ன் மை எவ்ரி தாட் அண்ட் ட்ரூத் பி த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப். லெட் ரியாலிட்டி கவர்ன் மை எவ்ரி தாட் அண்ட் ட்ரூத் பி த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா லெட் ரியாலிட்டி கவர்ன் மை எவ்ரி தாட். அதாவது நம்ம என்னதான் ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வந்து பயந்தாலும் அது என்ன நடக்க போதோ அதுதான் வந்து நடக்க போகுது, அதை யாருமே எதுவுமே வந்து நம்ம சேஞ்சே வந்து பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து திபேத்தன் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கேன்னா லெட் ரியாலிட்டி கவர்ன் மை எவ்ரி தாட். ஸோ என்ன நடக்க போதோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகும். ஸோ அதை நம்மளோட எவ்ரி தாட்டில் வந்து அதை வந்து நம்ம வந்து வச்சுக்குவோம். ஸோ இதுதான் நடக்க போகுதுங்கிற அந்த ரியாலிட்டியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஃபியர் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ அந்த டோர்கம் சராதரன் ஃபாலோ பண்ண அந்த 12 எக்ஸசைஸ் சொல்லும் போது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோட மீனிங் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, லெட் ரியாலிட்டி கவர்ன் மை எவ்ரி தாட் அண்ட் ட்ரூத் பி த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப். ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து பயம் வர்றதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா பொய் நிறையா விஷயத்தில் வந்து இருக்கும். ஸோ உதாரணமாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த தப்புல இருந்து நம்ம வந்து எப்படி ரிலீஸ் ஆகணும் அதை நினச்சி வந்து நமக்கு வந்து பயமாக இருக்கும். ஸோ அந்த தப்புக்கு வந்து நமக்கு தண்டனை கிடைச்சிருமே, ஸோ அப்போ நம்ம எப்படி அதுலேருந்து வரப்போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயத்துக்கு பின்னாடியும் ஒரு பொய் டெஃபினட்டாக இருக்கும். உண்மை இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அதில் பயமே வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா உண்மைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்ம பயப்படுறோம் அப்படின்னாலே அதோட பேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பொய் இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொருத்தங்களாக நீங்கள் மனசுக்குள்ள நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இங்கே அதை தான் திபேத்தன் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா
and truth be the master of my life. ஸோ நான் எதை கண்டு நான் பயப்படுறேனோ அந்த விஷயத்தை வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா உண்மையாக நான் நடக்க வேண்டும். அந்த ட்ரூத் தான் என்னோட லைஃப்பை வந்து மாஸ்டர் மாதிரி கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அஃபர்ம் பண்ணும்போது அந்த பயம் வந்து நம்மக்கிட்ட வந்து போகும். ஸோ ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் உண்மை, இதுபடி நான் நடப்பேன் அப்படிங்கிற அஃபர்மேஷன் பண்ணோன்னா அந்த பயத்துலேருந்து நம்மளால் வந்து வெளியில் வந்து நம்ம வந்து போக முடியும். ஸோ என்னோட ஃபேமிலியில் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து சில ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்து என் மேலே வந்து ஃபைல் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருந்துச்சு, ரொம்ப பயம். ஸோ இது எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, என்ன செய்ய போகிறோமோ, இதை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும், நம்ம அட்வொகேட்டுக்கு நிறையா ஃபீஸ் கொடுக்கணும், நிறையா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் டிஹெச்ஜி ஃபவுண்டேஷன் என்ன சொன்னாங்கன்னா, எந்த கேஸ் எதுவுமே வந்து உங்கள் மேலே வச்சுக்காதீங்க, எவ்வளோ ரூபா வர வேண்டியிருந்தாலும் அதை அப்படியே வந்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டு அந்த கேஸ்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடுங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அந்த கேஸ்லேருந்து ரிலீஸும் ஆக முடியாது. ஏன்னா நம்ம மேலே போட்டவங்க வந்து இவனை எப்படியாவது வந்து அந்த கேஸில் சிக்க வச்சு ரொம்ப நாள் வந்து இவனை இழுக்கணும் அப்படிங்கிற டிசைட் வந்து பண்ணிட்டாங்க. என் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எந்த கேஸும் வச்சுக்காதீங்க, எவ்வளோ பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படி கிவ் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்து நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து 2 விஷயம் இருக்குது. நம்ம வந்து அந்த செய்த தவறை ஒத்துக்கிட்டோன்னா நீதிபதி வந்து நமக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. நம்ம அதை ஒத்துக்காமல் டிஃபெண்ட் பண்ணோன்னா அந்த கேஸ் வந்து 4 இயர்ஸ் நடக்கும். அந்த 4 இயர்ஸில் நிறையா மணி வேஸ்ட் ஆகும், நிறையா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டோர்கம் சராதரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மேலே வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் டார்க் ஃபோர்ஸஸ், சைக்கிக் அட்டாக்கோட ஒரு வெளிப்பாடு தான் நம்ம மேலே வந்து கோர்ட் கேசஸ் இருக்கிறது. ஸோ அதில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியுமோ வந்துடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கேஸ் வந்து 3 months நடந்துச்சு, 4 months நடந்துச்சு, நிறைய மணி ஸ்பெண்ட் ஆச்சு, நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு, நிறைய ஃபியர் இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த ப்ரேயர் சொல்லும்போது தான் என்னோட மனசு வந்து காமானதை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அதனால தான் இந்த 2 லைன் ப்ரேயருக்கு இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட மனது அமைதியாக இருந்தது. ஸோ நல்லா சிந்திக்க முடிஞ்சது. ஸோ அப்போ 3 months ஆகுது, 4 months ஆகுது, 5 months ஆகுது, 7 months ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நானும் என் ஒய்ஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இதில் என்ன இருக்குது, இந்த ஃபியர் எதுக்காக இருக்குது? ஸோ அப்போ இந்த ஃபியருக்கு பின்னாடி ஏதோ நம்ம ஒரு உண்மையாக நம்ம வந்து நடக்கலை. ஸோ அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? ஸோ அப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணோன்னா, அந்த விஷயத்தில் என் மேலே என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட்டில் நம்ம வந்து ஒத்துக்குவோம் அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ அப்போ நம்ம அதை சில பேர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார், இந்த பண்ண நீங்கள் மிஸ்டேக் வந்து 1 week வந்து உங்களுக்கு வந்து ப்ரிசன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அதை என்னால் காதில் கூட கேட்க முடியல. நோ என்னால் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அதெல்லாம் வந்து என்னோட லைஃப்பில் நான் நினைக்கவே முடியல அப்படின்னு சொன்னப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம், இல்லை இந்த மாதிரி வந்து சில சதி வேலைகளால் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஸோ என்னை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்கனப்ப ஓகே எங்களுக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க, நாங்கள் வந்து சீனியர் ஜட்ஜிட்ட கேட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்து இந்த ப்ரேயர் பண்ணோம், சில விஷுவலைசேஷன் மெடிடேஷன் பண்ணோம். ஸோ அப்போ திருப்பி என் ஒய்ஃப்ட்ட வந்து சொன்னோம் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து எதையுமே டிஃபெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் நான் செய்யலை அப்படின்னா வந்து சொல்லாதீங்க. ஆமாம், இந்த தப்பை நான் வந்து செஞ்சுட்டேன், ஸோ இனிமேல் நான் செய்ய மாட்டேங்கிறத நீங்கள் போய் வந்து இல்லை நான் ஒத்துக்கிட்டேன்னா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல, அந்த மாதிரி உங்களை போட்டாங்கன்னா நீங்கள் அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், ரியாலிட்டியை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், நீங்கள் நான் செய்யலை எதையுமே நீங்கள் மறைக்காதீங்க, ஆமாம் இதை வந்து செஞ்சேன், என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னப்போ, ஸோ நம்ம அதே மாதிரி போய் சொன்னப்போ அந்த ஜட்ஜ் வந்து அப்படி பார்த்தாங்க, ஷாக்கிங்காக அப்படி பார்த்தாங்க. சார், நீங்கள் செஞ்சதுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 week-ஆவது நீங்கள் ப்ரிசன்ட் போகணும் சார். நாங்கள் இல்லை மேடம், என்னால் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, ஸோ ஏதோ ஒரு இதில் அது வந்து நடந்துருச்சு, என்னை வந்து நீ ஃபர்கிவ் பண்ண, ஓகே நீங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணோன்னே 2500 rupees வந்து ஃபைன் கட்டிட்டு நம்மளை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ஜட்ஜோட அசிஸ்டண்ட் வந்து என்ன சொன்னான்னா, சார், மதுரை கோர்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கு இது வரைக்கும் யாரையுமே நாங்கள் ரிலீஸே வந்து இந்த கோர்ட் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அப்போ தான் இந்த ப்ரேயரோட ஒரு அருமை வந்து தெரிஞ்சுது. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தோட ரியாலிட்டியை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை வந்து நம்ம வெளிக்கொண்டாந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்தும் நம்மளால் வந்து ரிலீஸ் வந்து ஆக முடியும். ஸோ லெட் ரியாலிட்டி கவர்ன் மை எவ்ரி தாட் அண்ட் ட்ரூத் பி த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து பண்ணும்போது எந்த விதமான பயத்திலிருந்தும் நம்மளால் வந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோர்கம் சராதரன் வந்து அவரோட யங் ஏஜில் அவங்க பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 12 பவர்ஃபுல் எக்ஸசைசஸ் வந்து கொடுத்தாங்களாம். ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, த ரீசன் ஃபார் தீஸ் எக்ஸசைசஸ் வாஸ் டு மேக் த பர்சன் ரியலைஸ் தட் ஹீ இஸ் அ செல்ஃப். ஸோ அப்போ அந்த எக்ஸசைஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப்,
நம்ம வந்து ஒரு சோல், நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடி வந்து கிடையாது. நம்ம வந்து ஒரு சோல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ரீசன் ஃபார் திஸ் எக்ஸசைஸ் வாஸ் டு மேக் த பர்சன் ரியலைஸ் தட் ஹி இஸ் அ செல்ஃப் அண்ட் தெர் இஸ் நோ பவர் இன் த வேர்ல்ட் தட் கேன் டிஃபீட் ஹிம். ஸோ அப்போ நம்ம செல்ஃப்ங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அவங்கள வந்து தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸசைஸ் வந்து அந்த எக்ஸசைஸை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல லீடராக வந்து அவங்க வந்து டெவலப் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய கரேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிதான். ஸோ அப்போ நம்ம ஒரு நல்ல லீடராக இருக்கணும், நமக்கு கரேஜ் வரணும்னா நம்ம அப்படியே ரொம்ப கோபப்படுறாள், நான் ரொம்ப ப்ரைடாக இருப்பேன், நான் ரொம்ப அரகண்டாக இருப்பேங்கிறத வந்து நம்ம வந்து காமிக்க வேண்டியது கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப அமைதியாக சாந்தமாக, நீங்கள் டோர்கம் சராதரி பிக்சரை வந்து பார்த்தா தெரியும், ஸோ அவரோட ஃபேஸையே வந்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளால் வந்து சூப்பர் கரேஜியஸாக இருக்க முடியும். பட் நம்ம கரேஜியஸுங்கிறதே நம்ம என்ன மாதிரி நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து வில்லன் மாதிரி இருக்கணும், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும், ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கணும், அவங்க ஒரு பெரிய காரில் வரணும், ஒரு பெரிய புல்லட்டில் வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபேஸ் வச்சா தான் அவங்க கரேஜியஸ் பர்சன் சொல்கிறாங்க. பட் அந்த பர்சன்லாம் எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்காங்க. நம்மளோட பதவியை என்னைக்கு எவன் தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம சொத்தை எவன் என்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவானோ, நமக்கு யாராவது ஏதாவது துரோகம் பண்ணிடுவானோங்கிற அந்த பயம் தான் அவங்களை இதெல்லாம் வந்து செய்ய வைக்குது. ஸோ அப்போ நம்ம சாந்தமாக இருந்து கூட நம்மளால் கரேஜியஸாக நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவரோட மொனாஸ்ட்ரியில் வந்து அவருக்கு வந்து ஒரு 12 எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வினோதமாக தெரிஞ்சால் கூட ஸோ இதெல்லாம் ரியலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான பயிற்சிகளை நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியரை நம்மளால் வந்து வெளியில் துறந்தலாம். ஸோ நம்பர் 1 ஸ்டெப் டு ஜம்ப் அக்ராஸ் அ 4 to 5 meters wide, ஒரு 5 அடி அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ஜம்ப் வந்து பண்ண சொல்லுவாங்களாம். ஒரு செடி மாதிரி, ஒரு புதர் மாதிரி இருக்கிறத வந்து 5 அடி இருக்கிறத வந்து ஜம்பிங் வந்து பண்ண சொல்லுவாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து, நான் இந்த ப்ராக்டிஸையும் உங்களுக்கு குரூப்பில் மெசேஜாக போகிறேன். ஸோ ப்ராக்டிஸ் ஃபிசிக்கலாக வந்து பண்ண சொன்னாங்களாம். ஸோ நம்பர் 2 டு ஸ்விம் த்ரூ எ வெரி ஃபாஸ்ட் ரிவர் டு த அதர் ஷோர். ஸோ வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆற்றில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து ஃபிசிக்கலாக நீந்தி வந்து போக சொன்னாங்களாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஆறும் கிடையாது, ஆற்றுல இருந்தால் தண்ணியும் நம்ம ஊர்லலாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலில் நம்ம இந்த லோயர் டெப்த்லேருந்து அந்த 12 feet ஹையர் டெப்த் வரைக்கும் நம்ம வந்து ஸ்விம் பண்ணி போகலாம். ஒருவேளை நமக்கு வந்து ஸ்விம்மிங்கே அவ்வளோவா தெரியாட்டி கூட நம்ம தைரியமாக ஒரு பர்சனை நம்மளை அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு நான் இப்போ வந்து அந்த 12 feet கிராஸ் பண்ண போகிறேன், ஸோ என்னை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சால் நமக்கு பரவாயில்ல. ஒருவேளை நமக்கு அவ்வளோவா ஸ்விம்மிங் தெரியாட்டி கூட ஒரு பர்சனை கைடன்ஸாக வச்சுட்டு நான் இப்போ அந்த 12 feet நான் 6 feet தாண்டோன்னே என்னை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க, ஸோ என்னை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி போகும்போது நம்மளால் அந்த பயத்துலேருந்து வர முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க அந்த டைமில் என்ன பண்ணிக்காங்க, ஒரு ஆற்றோட இன்னொரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு ஸ்விம் பண்ணி போயிருக்காங்க. எங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பீடாக வர ரிவரில் வந்து அந்த பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 3 டு டெலிவர் மெசேஜஸ் இன் த டார்க் த்ரூ ஃபாரஸ்ட். ஸோ ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற ஒரு பர்சனுக்கு போய் வந்து ஒரு மெசேஜை போய் வந்து டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை அவங்க கடந்து வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பயம் வந்து வெளியே வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாவில் நம்ம வந்து தனியாக ஒரு கொஞ்சம் டார்க்கராக இருக்கிற இடத்துல நம்ம அந்த மாதிரி வந்து நடந்து போகலாம். ஸோ உங்களோட பாதுகாப்பையும் ரொம்ப நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த செஷனில் சொல்லிட்டாங்க சொல்லி ஒரு பாதுகாப்பாக இல்லாத இடத்துல வந்து போயிட வேண்டாம். ஸோ அந்த டைமில் வந்து போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட சன் வந்து எனக்கு சொல்லியிருக்கான். அவன் பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து அவன் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இருட்டாக வந்து வரணும், கொஞ்சம் நிறையா குப்பையாக இருக்கும், அங்கே நிறைய டாக்ஸாக இருக்கும். ஸோ என் சன் என்ன சொன்னான் அப்படின்னா, இல்லை நான் வந்தப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் அந்த டாக்ஸை பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. ஸோ நான் எதுவுமே பயப்படாமல் நான் அது என்னை பார்த்து குலைச்சிச்சுன்னா நான் அதை திருப்பி பார்க்கும்போது அது பயந்து ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட ஃபியரை நான் ஓவர் கம் பண்ணே சொன்னான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ப்ரெசன்ட் டைமில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 4 டு ஃபைண்ட் அ ஃபெலோ ஸ்டூடெண்ட் அட் நைட் இன் த வைல்டர்னஸ். ஸோ இதுதான் எகெயின் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த பயம் வந்து நம்மகிட்ட இருந்து போகுங்கிறது சொல்கிறாங்க. நம்பர் 5 டு சர்வை அலோன் 7 days in the forest or wilderness. ஸோ 7 நாள் வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம தனியாக நம்ம அதுக்கு நம்ம என்ன அந்த 7 days இருக்கிறதுக்கு தேவையான ஒரு லிமிட்டடான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து சர்வே வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் ரியலாகவே வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக
நம்ம ஏதாவது வந்து நம்ம பண்ணிக்கலாம். மேபி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூமில் வந்து நம்ம அந்த ஒரு 3-4 டேஸ் தேவையான அது கதவே எதுவுமே திறக்காமல் அதுக்குள்ளே உட்காந்து நம்மளால் சர்வே பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட மென்டல் மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ டோர்கம் சராதன் வந்து ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து குதிரை ஓட்டுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ குதிரை ஓட்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசித்தோன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குதிரை ஓட்டி பழகினாங்கன்னா அவங்களோட மென்டல் மசில்ஸ் வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு கஷ்ட காலம் ஏதாவது வரும்போது அவங்களால வந்து அந்த மென்டல் மசில் வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா. ஸோ அதனால் அதை வந்து பழகிருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஹெவி காரை வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு பழகி கொடுக்கும்போது ஸோ அதே அந்த மாதிரி சமயத்தில் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ 6வது பாயிண்ட் வந்து டு ரைட் ஆன் புல்ஸ் ஆர் வைல்ட் ஹார்சஸ். ஸோ ஒரு வைல்டு ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட மென்டல் மசில்ஸ் வந்து டெவலப் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 7 டு ஃபாலோ டாக்ஸ் அண்ட் வைல்டு கேட்ஸ் அட் நைட். ஸோ ஒரு டாக்ஸையோ அல்லது வைல்டு கேட்டையோ நீங்கள் வந்து நைட் டைமில் ஃபாலோ பண்ணி போங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காஷஸோட வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ம பண்ணணும், அல்லது இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதாவது வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 8 டு ஸ்லீப் இன் அ கேபின் வித்தவுட் க்ளோசிங் த டோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மொனாஸ்ட்ரியில் அந்த காலத்தில் ஒரு 1950s நடந்ததை வந்து அவர் டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ 40s 50s. ஸோ அப்போ டு ஸ்லீப் இன் அ கேபின் வித்தவுட் க்ளோசிங் த டோர்ஸ். ஸோ ஒரு சின்ன அறையில் நம்ம கதவை திறந்து வச்சு தூங்க சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து அது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது. ஸோ அப்போ காலையில் வரைக்கும் அதை நீ திறந்து வச்சு நீங்கள் வந்து தூங்கி பாருங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த காலத்துலலாம் அது பண்ண முடியாது. திறந்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே திருடை வந்து வந்துடுவான். ஸோ நம்ம அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்பர் 9 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா to show no fear when fire blaze. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு தீ வர்றதை பார்த்து நம்ம அது எந்த ஒரு சலனம் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபியர் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்பர் 10 டு என்டர் இன்டு ஃப்ளேமிங் ஹவுசஸ் அண்ட் பிரிங் அவுட் செர்டன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு தீ பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே போய் ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு பாதுகாப்பாக வந்து வெளியே வர்றதை வந்து அவங்க வந்து பயிற்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர் 11 டு ஸ்டாண்ட் காட் ஆன் த வால்ஸ் ஆஃப் த மொனாஸ்ட்ரி. ஸோ அந்த காலத்தில் 1940s வந்து அவரோட அந்த மொனாஸ்ட்ரியோட வாசலில் அவங்க வந்து காலையில் வரைக்கும் வந்து பாதுகாவலர் மாதிரி வந்து நிற்க சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த இதில் ஏதாவது அவங்கள பயப்படுற மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஸ்டாண்ட் காட் ஆன் த வால்ஸ் ஆஃப் மொனாஸ்ட்ரி. ஸோ ஃபியர் வந்து வெளியே போச்சான். ஸோ நம்பர் 12 தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. டு கேட்ச் ஸ்னேக்ஸ் வித் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ ஓடுற பாம்பு வந்து பிடிச்சி வந்து அவங்க வந்து அது வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோர்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீஸ் எக்ஸசைஸ் வேர் கால்டு த மைல்டு கோர்சஸ். ஸோ இந்த 12 ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப மைல்டான ப்ராக்டிஸ் தானா. ஸோ இதோட இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி அவங்க அந்த குரூப்லேருந்து ஒரு லீடரை வந்து சூஸ் பண்ணாங்களாம். ஸோ இந்த 12 எக்ஸசைஸ் வந்து டோர்கம் சராதன் வந்து ரியலாகவே பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த 12 எக்ஸசைஸை வந்து நம்ம காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன மாதிரியான இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்மளால் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ அந்த பயத்துக்கு வந்து பேசிக் பாயிண்ட் வந்து ஹோலி மாஸ்டர் சொன்ன மாதிரி ரியாலிட்டியை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரூத் என்னங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா நம்மளால் வந்து அந்த எந்த விதமான ஃபியர்லேருந்தும் நம்ம வந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபியர் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய லோயர் இமோஷன்ஸை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்துடும். லோயர் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னா ஹேட்ரட், ஆங்கர், ஜெலசி, ரிவெஞ்ச், ட்ரீசன், ஸ்லாண்டர். இதெல்லாமே வந்து லோயர் இமோஷன்ஸை வந்து வெளியில் கொண்டு வந்துடும். நம்மளோட பிரெயினை ஷட் பண்ணிடும், நம்மளோட லாஜிக் மைண்டை ஷட் பண்ணிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவோம். ஸோ நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரூத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு 12 எக்ஸசைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலி இப்போ பாசிபிளானு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம சில பயிற்சி வந்து நம்ம பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக ஃபியர்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து டிவைன் கேர்லெஸ்னஸ், டிவைன் இன்டிஃபரன்ஸாக இருக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கேர்லெஸ்னஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நம்ம வந்து கேர்லெஸ்னஸ்னால் ஒரு அலட்சியமாக நம்ம வந்து இருக்கிறது, அதை தான் வந்து கேர்லெஸ்னஸ்ங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இன்டிஃபரன்ஸ் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா அலட்சியப்படுத்துதல். ஸோ இன்டிஃபரன்ஸ் வார்த்தைக்கே வந்து அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை, அலட்சியம், மற்றவங்கள வந்து அலட்சியப்படுத்துறது. ஸோ கேர்லெஸ்னஸ்னா நம்ம எதை பற்றி கவலைப்படாமல் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தைகள். பட் டோர்கம் சார் அதை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணோம், ஃபியரை ரிமூவ் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்குள்ளே வந்து டிவைன் கேர்லெஸ்னஸ் வந்து உருவாகும், டிவைன் இன்டிஃபரன்ஸ் வந்து உருவாகும். அதாவது ஒரு தெய்வீக அலட்சியத்தன்மை உருவாகும்.
டிவைன் கேர்லெஸ்னஸ். ஸோ நம்மளை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த டிவைன் அதுதான் வந்து நம்ம செல்ஃபாகவே நம்ம மாறும்போது நமக்குள்ள அந்த டிவைன் கேர்லெஸ்னஸ் வரும், டிவைன் இன்டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபியரை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம வர டியூஸ்டே வந்து இன்னும் வந்து ஃபியரை பற்றி இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 வீக்ஸ் 2 செஷன்ஸ் அல்லது 3 செஷன்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சொன்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையோ வெளியவோ தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக சேஞ்ச் பண்ணி, இப்போ நம்ம குதிரை ஓட்ட முடியாது, பட் அது போல் நம்ம ஒரு கார் வந்து நம்ம ஓட்டலாம். ஸோ அதே சமயத்தில் நம்ம நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ நைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அல்லது நம்ம இப்படி பண்ணலாம், நீங்கள் நைட்டு வந்து ஒரு 12:30 1 o'clock வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் லைட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம போய் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பயத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த விதமான பயத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ அந்த ப்ரேயர் அப்புறம் இந்த 12 ஸ்டெப்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து போடுறேன், நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.